ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்குள்ள வீடியோவில் நான் வந்து சைக்கிள் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி கற்றுக்கிறேன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் மொதல் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிறேன். ஏன்னா நான் வந்து ஆஸ்திரேலியா படிச்சிருந்தேன்னா நான் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது எனக்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி பழகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சும்மா வந்து தள்ளிகிட்டே தான் போய்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டே நான் வந்து கொஞ்சம் சைக்கிள் வந்து கொஞ்சம் தள்ளிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து ஒரு கால் வச்சுட்டு அப்படியே கீழே வந்து இன்னொரு காலை வந்து தரையில் ஊண்டிட்டு அப்படியே நம்ம வந்து தள்ளிகிட்டே போய்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து யார் சைக்கிள் கற்றுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி தம்பி இருக்காங்க. இந்த தம்பி தான் வந்து கற்றுக்கிட்டான். அது வந்து நான் வந்து இந்த சைக்கிள் ஓட்டி ஒரு 3 டேஸில் பழகிடுச்சு. 2 டேஸ் சும்மா அப்பப்போ கொஞ்சம் நேரம் பழகினேன். அதுக்கப்புறம் வந்து 3ஆவது நாள் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஓட்டி பழகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டணும். நான் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அடுத்த வீடியோவில் நான் எப்படி நல்லா ஓட்டுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து பழகிறது மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓட்டும்போது எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் சைக்கிள் சீக்கிரமாக ஓட்ட கற்றுக்கிற முடியும். நான் வந்து கொஞ்சம் மனசில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயம்லாம் இல்லாமல் இருந்தாலும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற முடியும்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். இடுப்பு வந்து அப்பப்போ வளைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹேண்ட்பார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் நான் செஞ்ச மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி நல்லாவே ஓட்டலாம் சைக்கிள். இன்னும் அடுத்த வீடியோவில் நான் நல்லா ஓட்டி நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது என்னோடய சைக்கிள் தான். சைக்கிள் வாங்கி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பழகிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் பழகியாச்சு. இப்போ வந்து சைக்கிள் வந்து கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டம்தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டைம் வந்து கீழே விழுந்தால் தானே சைக்கிள் கற்றுக்கிட முடியும். நானும் வந்து ஒரு டைம் வந்து கீழே விழுந்தாச்சு. விழுந்துச்சு. எப்படியோ சைக்கிள் நல்லா அடிபடலை, எப்படியோ கற்றுக்கிட்டாச்சு. அக்கா, ஐயோ கீழே விழுந்துதான் ரெக்கார்ட் ஆயிருக்கா? வர 60 ஆமாக்கா, அப்படிதாங்க. ஏக்கா, ஆண் பேர வளைக்காதீங்கக்கா. ஏங்க அப்பாக்கா,
ஆ